நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். போக்குவரத்து ஊழியர்களின் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் குறித்த கோரிக்கை தமிழக அரசின் நிதி நிலைமைக்கு ஏற்ப சரி செய்யப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கடலூரில் அமைச்சருடன் புதிய தலைமுறை செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய பேட்டியை பார்க்கலாம். தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன ஆக போகிறது? தமிழகம் முழுவதும் பொங்கல் சமயத்தில் எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்பட்டது? இதன் மூலம் பயனடைந்த பயணிகள் எவ்வளவு என்று பேசுவதற்காக நம்முடன் தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சருக்கு அவளை கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த பொங்கல் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்ததோ அந்த அளவுக்கு பயணிகளோட போக்குவரத்தும் அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்கு பேருந்து இயக்கப்பட்டது? எவ்வளவு பயணிகள் பயணிச்சிருக்காங்க? இந்த ஆண்டு பொங்கல் திருநாட்கள் என்பது கடந்த ஆண்டை விட மிக சிறப்பான முறையில் போக்குவரத்துறை செயல்பட்டிருக்கிறது. காரணம், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1 லட்சம் பேர் முன்பதிவே கூடுதலாக செய்திருந்தார்கள். தனியார் பேருந்துகளை பயணம் செய்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் முன்பதிவு செய்தவர்கள் என்றால், அவர்களெல்லாம் இப்பொழுது அரசு போக்குவரத்து கழகத்திற்கு மாறியிருக்கிறார்கள். அதேபோல கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2.5 லட்சம் பேர் கூடுதலாக பயணம் செய்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து மாத்திரம் எல்லா இடங்களுக்கும் எல்லா பேருந்துகளும் இயங்கும் என்று மக்கள் வந்துவிட்ட காரணத்தினால் கிளம்பாக்கம் கலைஞர் பேருந்து முனையத்திலிருந்தே பல்வேறு பேருந்துகளை திட்டமிடாமலேயே மக்களுடைய சூழலுக்கு ஏற்ப அங்கிருந்து இயக்கப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனா போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்காங்க. அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சியான செய்தி இருக்கும்? இந்த பிரச்சனையில் நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. மீண்டும் அவர்கள் வேலை நிறுத்தம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தடுக்கிறதுக்கு அரசு என்ன செய்ய போறீங்க? மக்கள் மகிழ்ச்சியா இருப்பது போல போக்குவரத்து தொழிலாளர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் இருக்கின்ற ஒரே கோரிக்கை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய கோரிக்கை தான். அது தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலையை ஆய்வு செய்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டது. டெண்டர் விடப்பட்டு புதிய சேசிஸ் பாடி கட்டி நாளை மறுநாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பொற்கரங்களால் 100 பேருந்துகள் முதல் கட்டமாக துவக்கி வைக்கப்படுகிறது. அந்த 100 பேருந்துகளுக்கு பிறகு இந்த டெண்டர் விடப்பட்ட 2000 பேருந்துகளிலிருந்து படிப்படியாக பாடி கட்டி வர வர மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும். அது வருகின்ற பொழுது இந்த கழிவு செய்யப்பட வேண்டிய பேருந்துகள் கழிவு செய்யப்படும். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.